ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் சக்திக்கே வந்த சத்திய சோதனையாடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இவங்களே வேலையில் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அப்செட்டில் உட்காந்துருக்காங்க. பத்தாத்துக்கு உங்கள் அம்மா வேறு நொயின்னு சும்மா கால் பண்ணி இதில் வேறு எப்படி சமாளிப்பேன்னு தெரில உங்கள் அப்பாவை சமாளிக்க முடியல. அப்பாவை சமாளிக்கிறலாம் ஒரு விஷயமாமா, அவர் சும்மா டம்மிமா நீ சமாளிச்சிருமாங்கிறாங்க. நல்லா வருவோமா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிக்கல் சௌபதி வீட்டுக்கு போனோன்னே பொய் பித்தலாட்டம் நிறைய பேசுறியே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. என்ன பண்ணுறது, நீதிக்கும் நியாயத்துக்கும் பொய்யும் பேசணும்னு நினச்சா கண்டிப்பாக பேசிதானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசினா தப்பு இல்லை, நாங்கள் பேசினா தப்பா அப்படின்னு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது நம்ம வேலைனுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. என்ன சக்தியை காணும், கோயிலே இன்னும் என்ன பண்ணுறா சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேளுன்னு பாட்டி டார்ச்சர் பண்ணுறாங்க. பாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தாவது பாட்டி சமாளிச்சிருப்பாங்க. பாட்டியே இப்போ வினையாக இருக்காங்க. இதை கேட்டோன்னே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களாமா. யாரு நம்ம ஊசி பட்டாசு தாங்க. இதை கேட்டோன்னே நம்ம வேலைன்னு சமாளிக்க முடியாமல் சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம தென்னரசு ஒரு பக்கம், அதாவது தென்னரசுக்கிட்ட அது லஞ்ச பணம் கொடுக்குறாங்களாமா. உங்கள் தம்பி எதையோ கண்டுபிடிச்சிட போகிறாங்க, அதனால பார்த்துக்கோங்க, இதெல்லாம் பொய்யா 4 கடை வச்சுருக்கோம் மார்க்கெட்டுக்குள்ளே, அதை ஏதாவது பண்ணி விட்ற போகிறாருன்னு சொல்ல அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அவன் தலைவரே இல்லைங்கன்னு சொல்கிறாரு. அவரோட தலைவரோட திறமையை பார்த்து நீங்களே வியப்பீங்க, அது என்னைக்கா ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம வேலன் சக்தி இல்லாமல் சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துருக்காரு. அந்த டைம் பார்த்து நம்ம தேன் இருந்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க தம்பின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க தென்னரசு வந்துட்டு ஏன் அவன் பொண்டாட்டி அவனுக்கு பரிமாற மாட்டாங்களா, நீ எதுக்கு செய்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊசி பட்டாசிட்ட போயிட்டு அந்த கோயிலுக்கு நம்ம தானாமா எல்லாமே, அதனால் ஃபோன் பண்ணி கேளுமா, இன்னைக்கு வந்து கோயில் மூடிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா எடுத்து கொடுக்குறாராம். போச்சு மாட்ட போகிறாங்க. அடுத்த சீனில் அச்சச்சோ பாட்டை போட்டுவிடுவோம்.